So hello student, இந்த வீடியோல வந்து நாம ட்ரிபிள் லைன் கிரிட்ஸ் பார்க்க போறோம். இதுதான் வந்து லாஸ்ட் லைன் கிரிட்ஸ். ஓகே, சிங்கிள் லைன் பார்த்தா, டபுள் லைன் பார்த்தா, இது ட்ரிபிள் லைன். ஸோ இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 3 லைன் போடுவோம். அகேன் ஆஸ் யூஷுவல் நாம லைன்ஸில் டீச் பண்ணால் அதே கான்செப்டில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துட்டே செகண்ட் லைன் பார்த்துட்டே தேர்ட் லைன் அப்படி வந்து நீங்கள் போடுங்க. இன்னொன்று கேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் போடும்போதே நமக்கு கேப் கரெக்டாக கிடச்சிடணும். அடுத்ததாக செகண்ட் லைன் தேர்ட் லைன் போட்டால் இதே சைஸ் பாக்ஸ் வந்து இங்கே வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து லைன்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் எட்ஜ் டு எட்ஜ் எடுத்திருக்கோம் ஹரிசாண்டலாக. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருந்து போடுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைன் கிரிட் லைன், டபுள் லைன் கிரிட் லைன் பண்ண மாதிரி தான். இதை டிசைன் பண்ணுறது வந்து யூஸ்வலி ட்ரிபிள் லைன் கிரிட்லாம் வந்து ரொம்ப பெரிய கிரிடாக தான் வரும். நான் டபுள் லைன் கிரிடுக்கு சொன்ன மாதிரியே பக்கத்தில் வந்து நாம் ரெண்டு லைன் போடும்போது அது ரொம்ப கிளம்ஸியாக தான் இருக்கும். ஒரு டிசைன் வந்து கிளியராக தெரியாது. அதனால ட்ரிபிள் லைன் கிரிட்ஸும் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பெரிய கிரிட்ஸாக தான் வரும். ஓகே, இதை பார்டரில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். பட் 1-2 டிசைன் இருக்குது. நான் ஆல்ரெடி 6-7 வீடியோஸ் வந்து பாக்ஸ், அதாவது இந்த கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி செக் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்டர் போடுறது அப்படின்னு போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்டர் டிசைன் செப்பரேட்டாக வந்து 20-25 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபுல் வீடியோவில் சொல்கிற ட்ரிக்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஏதாவது டிசைன் வந்து போட்டு பழகுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து என்னை சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா அந்த 3 லைன் ஜாயின் ஆகுது இல்லையா, அங்கே மட்டும் நான் இதை டார்க் பண்ணுறேன். ஒரு 2x2 பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அதை மட்டும் நான் டார்க் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டிசைன் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒன்று. இந்த இன்பிட்வீன் வந்து யூஸ்வலி வந்து நான் சொன்ன மாதிரியே பெரிய கிரிட்ஸாக இருக்கிறதுனால நடுவில் உங்களுக்கு டிசைன் போடுறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அதை நீங்கள் ரொம்ப கிளம்ஸியாகவும் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன், அந்த செக் வந்து ஒரு செக் மாதிரி தெரியாது, ஒரு டிசைன் மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எங்கே செக்ஸ் போடணும், எங்கே டிசைன் போடணும், எப்படி ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணும், ஃபில் பண்ணும், கம்ப்ளீட் பண்ணும், ஃப்ரண்ட் ஹேண்ட் எப்படி போடணும், பேக் ஹேண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே நான் என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி கொடுப்பேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சிம்பிள் டிசைன், நம்ம பேசிக் ஃபீலிங்கில் வந்து ஒரு ஸ்வேர்ல் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஸ்வேர்ல் தான் போடுறேன். பேசிக் ஃபீலிங் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், எத்தனை ஃபீலிங் இருக்குது, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் டிசைன் போட்டு காட்டுறதை விட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நீங்கள் கற்றுக்க வந்து அது ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஃபுல் வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஹரிசாண்டலாகவும் எட்ஜ் டு எட்ஜ் போட்டு சைட் லைன் போட்டோம். அப்புறம் அது எங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே மட்டும் டார்க் பண்ணோம். உள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்வேர்ல், அதை சுற்றி டாட்ஸ், அவ்வளோதான். இப்போ என்னன்னா, நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த எட்ஜில் எப்படி ஃபில் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களை ஆக்சுவல் டிசைனோட ஃபினிஷிங்கை வந்து காட்டும். ஸோ இந்த எட்ஜில் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி இவ்வளோ பெரிய டிசைனாக இருந்திருக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டிருந்தா இவ்வளோ பெருசு வந்திருக்கும். அப்போ இங்கே இவ்வளோ தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஆல்மோஸ்ட்
ஸ்வேர்ல் வந்திருக்கும். பட் டாட்ஸ் வந்து ஒரு சைடு தான் வரும். ஸோ இவ்வளோதான். ஸோ இது வந்து ட்ரிபிள் லைன் கிரிட். ஸோ கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம விபா பியூட்டி ஸ்டுடியோ சேனலில். ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது மெஹந்தி தவிர வேறு ஏதாவது கற்றுக்கணும்னு இருந்தால் லைக் saree ப்ரீ ப்ளீட் இல்லைன்னா மேக்கப் டிப்ஸு, செல்ஃப் க்ரூமிங் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் நிச்சயமாக அந்த வீடியோஸை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைடல் மேக்கப் புக்கிங் பண்ணணும் அப்கமிங் முகூர்த்தம் டேட்ஸ்க்குனா மறக்காமல் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பெட்டர் பேக்கேஜ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த ட்ரிபிள் லைன் கிரிட்ஸ் வச்சும் நம்ம பார்டர் போடுற டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.